ஓ எண்ணெயே இல்லை, ஆனால் எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு வர. பன்னியோட ரத்தத்தையே வந்து வறுவலுக்கு ஊற்றுவாங்க. பன்னி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சுட்டு பன்னியோட ரத்தத்தை வந்து அதை ஊற்றி வறுப்பாங்க. இனிமேல் தனியாக தெரியும். தெரியுதா? பார்க்குறேன். டேஸ்ட் பார்க்குறேடா. ஆமாங்க, நம்ம காரணமலை தான் வந்திருக்கோம். இங்கே அந்த சைடில் போய் நல்லா குளிக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க. ஜம்முனா. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனுவல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி எடுத்து அதை வந்து புரோட்டாவோட வச்சு ஒரு செம பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பிட போகிறேன். அதுவும் இந்த பன்னிக்கறி வந்து கிராமத்து சைடில் செய்ய போகிறேங்க. இது பன்னிக்கறி பார்த்தீங்கன்னா வைங்க, இது சுவைகளின் ராஜான்னே சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உலகத்திலே பார்த்தீங்கன்னா 70% பேர் அந்த பன்னிக்கறி சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை அருவருப்படுறாங்க. அது சாப்பிட்டா குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சி நிறைய இருக்குது. இது வந்து நம்ம பசங்களோட தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அது வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன இருக்கும் பிலிப்ஸு? பூண்டா கேமராமேன்றா நான். இதுக்கெல்லாம் வெங்காயம் போடவே மாட்டாங்களா? எண்ணெயே ஊற்ற மாட்டாங்கண்ணா. எண்ணெயே ஊற்ற மாட்டாங்களா? எண்ணெயே தேவையில்ல. பன்னிக்கறி கொழுப்பே வந்து எண்ணெயாட்டம் வந்துடும். ஏன் அதை பார்த்து அருவருப்படுறாங்க? திட்டுறனாலயா? டே பண்ணி அப்படிங்கிறனால. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ? பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி ப்ரோ. நீங்கள் யார் சமையல் செய்ய போகிறா? நீங்களா? பரதா? பரத்தோட சமையல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்காங்க. ப்ரோ சூப்பராக செய்வோம் ப்ரோ சமையல், அடுப்பத்தை வைக்காம. ப்ரோ ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? பிரவீன் ப்ரோ, கோயம்புத்தூர். நீங்கள் கோயம்புத்தூருங்களா? ஓகேங்க ப்ரோ. நீங்களும் தினேசனோட ஃப்ரெண்டா? எல்லாம் உன் சேனல் பார்த்துட்டு இன்னைக்கு உன்னோட சமைக்கணும்னு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே பைசா ஹோட்டல்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சிக்கன் 65, 85, 95, 2000, 2002. இது கூட பார்த்தீங்கன்னா இது ரத்தமும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்டா பிலிப்ஸ் இதுக்குடா ரத்தம்? கடைசியாக ஊற்றணும். கடைசியாக ரெக்கார்டில் ரத்தம் டேஸ்ட் வருமா? இப்போ 2 கிலோ கறி வாங்கியிருக்கோம். அது கூட வந்து ரத்தமும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்கங்க. சட்னி மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. அரவேக்கோட போடணுமா? ஏன்டா இது மசாலா தூள்லாம் இல்லையா? பன்னி மசாலா? பன்னி மசாலா இல்லைப்பா, எல்லா கறியுமே மட்டன் டைப் தான், அதனால மட்டன் மசாலா போட்டு. ஓகே ஓகே ப்ரோ, சும்மா விளையாட்டு கேட்டேன். அப்போ மிஸ்யூடா அப்பு, நீ இருந்தே அடுப்பு நல்லா எரிச்சிட்டு இருந்த. உன்னோட பதவி வந்து இவனுக்கு வந்து கொடுக்குறேன். சிவா தாங்க பிடிங்க, துப்பாக்கியை பிடிங்க சிவா. அவ்வளோதாங்க, அடுப்பு பற்ற வச்சா முடிஞ்சிச்சு. இந்த பன்னிக்கறி பார்த்தீங்கன்னா இது தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். இது பன்னிக்கறி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, வெங்காயமாக போட தேவையில்லையாமா. சரி நம்ம கறி எப்பயுமே வெங்காயம்லாம் போட்டு தானே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயமே போட போகிறோம். ஓகே மக்கள், ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. இஞ்சி பூண்டு இடிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, மிச்சப்படி எதுக்குமே டைம் இல்லை. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. சட்டி பாருங்கள், ஒரு பெரிய இரும்பு சட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்குங்க. வாங்கிட்டுல தூக்கிட்டு வந்துருக்குறோம். முரட்டு சட்டி. ஆனால் ஏன்டா இவ்வளோ தலை கிடக்குது பேப்பருங்கிற? ஆமாம், ஆனால் முரட்ட சட்டி. கோடு கறி தானே வெளியே போகுது. ஆமாம், சட்டி நடுவில் விரிசல். அது விரிசல் இல்லை ப்ரோ, அது இது நம்மளை மண்டைக்குள்ள ஒரு பத்தியா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரத்தத்தை ஊற்று கீழே ஊற்றுதான்னு பார்க்கலாம். அதில் ஓட்டையில் கறி போட்டுறா இல்லை, தண்ணியே தேங்கி நின்று இருந்தில்ல, அப்போ போட்டு விரிசல் தண்ணிக்கே போயிருக்கணும். ஆமாம், அடுப்பு எரிடா, எரிஞ்சிட்டு தானே இருக்கு. இவ்வளோ பாரு, இதுக்கு தான் அப்பு வேணுங்கிறது. இதே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருமாடா? பாருங்க பார்க்குறேன். பண்ணி என்ன ப்ரோ? இதுதான் அந்த வாரா? இங்கே பக்கத்தில் கட்டு. வாருனா தோலா? இது டேஸ்டா? நான் ஒரு கொஞ்சமாக ஏன்டா வாசடிக்குதா? பரத்தை ஒன்று பத்தியே சாப்பிட்டு காட்டு. என்னவே சாப்பிட்டு காட்டினேன் நான். பத்து எல்லாம் பிடிக்குது. பெரிய கழுவு கூடாது, வாத்துக்கறி மாதிரியே. செய்வோம், அவன் ரெகுலராக செய்வான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணிக்கிறீங்க? இல்லை எல்லாமே எல்லாமே சமையல் ப்ரோ.
நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இளம்பண்ணி போல அன்னைக்கு வாங்கிட்டு வந்து தானே முரட்டு பண்ணி போல இளம்பண்ணி இது வேகலையா? இல்ல வேகல் இல்ல எண்ணெய் வரல பாத்தியா? அதுக்கு என்ன டிஃபரெண்ட்? அட கெல்ட் பண்ணி ஆச்சுன்னா வேவுனா நல்லா பாத்தீங்கன்னா அதுல நிறைய கொழுப்பு சேர்ந்துருக்கும், அதனால டக்குன்னு எண்ணெய் வரும். ஆனா ரேட்ல ஒரே ரேட் தானா? ஒரே ரேட்டு தான். இது இளம்பண்ணி. ஆனா என்ன வரலையா? எண்ணெய் வரல பாரு. வராதா? வருமா வராதா? கடைசியாக வருமா? வராது. அவ்வளோ இதுக்கு மேலே வராது. அந்த எண்ணெய் தண்ணியாட்ட விடுறது. ஓ, இதுதான் அந்த எண்ணெயா? கொழுப்பு வந்து அது வாரில இருந்து வரும். வாரோட ஒட்டி இருக்கும். வாருக்கும் கறிக்கும் நடுவுல இருக்கும். ஓ, எண்ணெயே இல்லை ஆனா எண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு வர. எண்ணெய் பிடிக்கிறது தண்ணி மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இதுல போட்டு வச்சுட்டு அப்புறம் வணக்கலாமா? வணக்கிட்டு இது இப்போ எதுக்கு போட்டு இது பண்ணோம்? இப்போ இந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சி வர்றதுக்கு. எண்ணெய் நமக்கு பற்ற எண்ணெயே இல்லையே அடியில. பண்ணி எண்ணெயிலே தான் சமைக்கணும்னு இப்போ போட்டோமா? இதை இதான் வந்துருச்சு பாரு. பெரிய வெங்காயம் தாத்தா, இது என்னோட இது ஹெச்சி பண்ணினா என்னோட. நல்லா கிட்ட சொல்லிட்டேன்டா தினேஷ். அவன் கார் எப்போ வேணா வந்து எடுத்து சொல்லிட்டான். ப்ளீஸ் அப்படியே ஒரு சிக்கன் ரைஸு. சார் ஒரு மாஸ்டர். நீ என்ன இப்போ பச்சை ரத்தத்தை குடிச்சு காட்டுறியா இல்லையா காஞ்சனாவாட்ட மக்களுக்கு? இதோ உங்களுக்காக. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. பிலிப்ஸு இப்போ ஏன் எண்ணெய் ஊற்றல? அதையும் சொல்லிடு. எண்ணெய் ஊத்துலீங்கன்னா எண்ணெய் இல்லை பேர் வந்துடும். பன்னிக்கரில் வந்துடும். கடைசியாக வீடியோவில் பார்க்குறப்ப ஏன் எண்ணெயை ஊற்றல காட்டவே இல்லை அப்படிம்பாங்க அவங்களே. எண்ணெயை ஊற்றல அப்புறம் எப்படி இது வந்துச்சு அப்படிம்பாங்க. ஏய், வாசம் அடிக்குது. அப்படியே சரி போயிடல. இன்னும் நல்லா தான் இருக்குது. குட்டிரு கீழே மக்கள். அடுத்து வந்து கறியை போட்டுக்கலாங்க. ஐயோ, அதுலேயே பாரு. அது தண்ணியா? அது தண்ணியா எண்ணெயா? ஆயில். ஒரு சைடு நின்றுப்பா. இறப்பா நெருப்பு வேற வருதுப்பா. கட்டையா என்ன கொண்டாக்கமான நிற்கிது கறி. நான் சொன்னேன் மேக்கப் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் இருங்க. ஏ, மஞ்சத்தூள் கொண்டா பரத்தை. ப்ரோ. அது மஞ்சத்தூள் ப்ரோ. மஞ்சத்தூள் ஆமாம் ப்ரோ, பெரிய சமைக்கிறேன். நைட்டுங்கிற பேச்சு நைட்டே இனிமேல் இழுக்கூடாது. வீட்டில் செய்கிற சாப்பிட்றமா தூங்குறமா அவ்வளோதான். நைட்டு இது வாத்துக்கறி ஒன்று வருத்தம் ப்ரோ. எப்போ ப்ரோ? அன்னைக்கு ஒரு டைம் வருத்தோம். அங்கே ஆற்றுல வறுத்து இட்லி வச்சோம். இட்லி ஒரு 3/4 மணி நேரம் வேச்சு அப்பயும் வேக மாட்டேட்டுருச்சு. அந்த அளவுக்கு இட்லி சட்டியில் தான் வச்சிங்க? இட்லி சட்டியில் தான் வச்சோம். 2 மணி நேரம் வச்சோம் அப்பயும் வேகல. இதுக்கு ஏன்னு தெரியல. அது காரணத்தை இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். மல்லித்தூள் மல்லித்தூள் பாதிங்க. சுத்தமான கறியை வாங்கின கறி மல்லித்தூள். ரெகுலராக சமைக்கிறீங்கன்னா அந்த மிச்சமெல்லாம் வச்சுக்க மாட்டீங்களா? ரெகுலராக வாங்க, கரெக்டாக தான் வாங்குவோம். கத்தியாங்கடா? ஏ, பல்லில் கடி டீசெண்டாக இருக்காதா? வந்திருக்காடா டீசெண்டான இடம். கத்தியில் கட் பண்ணி போடு. அவர் ரொம்ப டீசெண்ட்டு. எப்படி உட்காந்துருக்காங்க காவாரத்தில் மோட்டா நல்லா நடிப்பேன். போனுங்க கறி மசாலா போடலாம். அடுப்பு அங்கிட்டு ஏன்னா இன்னொரு பாக்கெட் இருக்குது, பிரச்சனை இல்லை. சட்டின்னு கொஞ்சம் பெருசாக இருந்துருக்கணும். அந்த குண்டா தான் கரெக்டு. நீ அது குண்டாவில் பிரியாணி தான் செய்யணும். பிரியாணி குண்டாவில் நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதில் இது வேற எப்படி திரும்பி நிற்கிது உருகி இருக்குது. நாக்கியா கரண்டி தினிசா வளைஞ்சிருச்சு. டே, அந்த குச்சியாச்சும் குடுறா. டே, பராக்கு பராக்கு கழுவிட்டு தொடச்சிட்டு கூட இதே அவன் கண்ணில் விட்டுரு போயிட்டாரு குச்சியா. ஏ, கம்முன்னு இருந்தா கம்மு. ஏ, குச்சி விடலாங்கிறாங்கடா. குச்சி விட்டு தான் கலந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மாடு அடிச்சது, கோழி அடிச்சது, பாத்ரூம் போயிட்டு தொடச்சது. மூங்க குச்சி
மினிட் வச்சுருக்கோம். அது இருக்கட்டும் அதை கொஞ்சம் மட்டும் வைங்க, கடைசியாக கார்த்திக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குடா மட்டன் மசாலா, எல்லாம் பச்சை வாசம் அடிக்கும். இருந்து போட்டுக்கலாம். இன்னும் அங்கே அத்தனை மசாலா கிடக்குது. கறி மசாலா பாய்ஸா கறி வறுத்துட்டு பாய்ஸ் பார்க்க போவோமா? என்னப்பா போவா அக்கறைக்கு போவோம்டா. இந்நேரத்தில் பாய்ஸ் போட மாட்டாங்களே. இந்த வாத்து கறிக்கே நம்ம அக்கறை கிட்ட தானே போயிட்டு வந்தோம். போயிட்டு அப்புறம் தானே இங்கேயே வந்தோம். ஆமாம். அடுத்து மல்லித்தூளா? ஆமாம். ஆமாம் ப்ரோ, பிள்ளை கோயிலில் வந்துட்டு அது மாதிரி பாட்டு போடுறாங்க. நல்லா இருக்கு ஜாலியா. ஃபைபர் இருக்கும். மற்ற கறி மாதிரி சீக்கிரம் வந்துருமா இல்லை லேட்டாக தான் இருக்குமா? லேட் ஆகுமா? ஆமாம். ஏன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறியா? நீதான் இப்போ போயிடுச்சு ஓரலாம் பார்த்தீங்களா? வேகறது லேட் ஆகும். இருந்தால் எடுத்து வந்துருக்கோம். தட்டு இலை இருக்குல்ல, இலை தீ பிடிச்சிட்டு தெரியாது. இந்த அண்ணன் வந்து குச்சி இங்கே வெளியே வந்துருச்சுடா பாம்பாட்டு. டேய் வரதே விளக்கு வச்சு விட்ற பார்த்தியா ஜம்முன்னு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பானு ஒரு அடிக்கிறப்ப. டேய் ஒரு 4-5 விரவை மட்டும் வைடா. சரி மக்களே, இது வந்து சுண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் மக்கள், கறி வந்தோடனே நம்ம வந்து புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறோம். புரோட்டா செய்ய முடியாது, ஏன்னா செஞ்சோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு செம்ம பிளேஸுக்கு போக போகிறோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னாவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த பிளேஸில் தான் போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு சில் பண்ண போகிறோம். செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த பிளேஸு. வெயிட் பண்ணி பாருங்கள். பன்னிக்கறிக்கு எப்பவுமே இது ஒரு ஃபேமஸ் பாய். என்னது? பன்னியோட ரத்தத்தையே வந்து வறுவலுக்கு ஊற்றுவாங்க. பன்னி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சுட்டு பன்னியோட ரத்தத்தை வந்து அதை ஊற்றி வறுப்பாங்க. பார்த்துங்க. ஊற்றுங்க ஊற்றுங்க. பேய்க்கு சுற்றியில் ஊற்றுங்கண்ணா. ஊற்றுற ரத்தம் அப்புறமேல் தனியாக தெரியுமா? பார்க்குறேன். வெளியில் ஊற்று உடச்சுடா. இப்படி தான் இருக்கும். இப்படியே ஆயிருமா? வீட்டில் நல்ல கலர் தான். சொல்லு பாய். கருத்து துணி எடு. அந்த மஞ்சள் துணி கழட்டு. ஆப்போசிட்டில் இருக்கான்னு பாரு. டேஸ்ட் எப்படி இருக்கு பாய்? சரியான டேஸ்ட். நல்லா வந்துருச்சு. பன்னிக்கறி கடானே தோத்துறியா? வெந்துருச்சுன்னு 1/2 கிலோ கறி தீட்டிட்டீங்க. ஆமாம், இங்கே பாதி அடி. ஏய் போதுன்னு பிடிச்சா டேஸ்ட் பார்க்காதரா. இது பாய் இங்கே வர வரைக்கும் என்ன வேலை? பாருங்க மக்கள், கேட்டிங்களே ரத்தம் கேட்டிங்கல்ல, கலரே மாறிடுச்சு பாரு ஃபுல்லாக. ஆட்டுக்கறி ரத்தம் பொரியல் பண்ணுவாங்கல்ல, ஆமாம் கலரே மாறிடுச்சு பாருங்க மக்கள். தெரியுதா? நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு ரத்தம் ஊற்றுனதுக்கப்புறம். டேஸ்ட் வெந்திருச்சான்னு பார்க்குறேங்க. 1/4 கிலோ காலி. டேஸ்ட் பார்க்குறியாடா? ஆமாம். ஏய் போது, சும்மா டேஸ்ட் பார்த்துட்டே இருக்காதீங்க. இப்போதான் ஃபஸ்ட்டு கறி. வாசமும் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் சோறு எடுத்துருக்கலாம் வீட்லேருந்து. அல்வா துண்டு. இதான் இதா வாடு வாரு. அப்படி கறியை ஒரு கலரு மக்கள் பார்க்கட்டும். நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சுங்க. திக்கான கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. புரோட்டாவில் வச்சு சாப்பிட்டோம்னா இங்கே வேறு லெவலில் இருக்கும். கருத்து நீரில் கிரேவி ஆகுது. ஆனால் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. வேகிறதுக்கு டைம். மக்கள் எந்த இடம்னு தெரியுதா? ஆமாங்க, நம்ம காரணமலை தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஊர் ஒரு 2 கிலோமீட்டர் தான். இங்கே ஒரு வீடியோ போடணும். இங்கே தான் வச்சு அந்த பன்னிக்கறியை சாப்பிட போகிறேங்க. பன்னிக்கறியும் புரோட்டாவும்
பிளேஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது மக்கள். ஈரோட்லேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னு வைங்களேன், ஒன் டே ட்ரிப்புக்கெலாம். சூப்பராக குளிச்சுட்டு மீன் சாப்பிட்டு செம்ம என்ஜாய் பண்ணலாம். செம்ம வைப்பாக இருக்கும் இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா. இங்கே தான் வச்சு இந்த பன்னிக்கறி வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் ஆள். அப்போயே 2 கிலோ கறி வாங்கினோமா, ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை பேர் வராங்கன்னு மட்டும் பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க இந்த பிளேஸு. நிறைய பேர் வந்திருப்பீங்க, வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ பிளேஸ் எப்படி இருக்கு? வந்துருக்கீங்களா? அவர் தான் வந்தது இல்லையா? அவன் தான் வந்ததில்ல. ப்ரோ பிளேஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? குளிக்கலாமா? சாப்பிட்டு குளிக்கலாமா, குளிச்சுட்டு சாப்பிடலாமா? சாப்பிட்டு குளிச்சு சாப்பிட்டு ப்ரோ அவர் சும்மா சொல்கிறாருங்க. பாக்கு தட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. கறி பாருங்க, எடுத்துரு அப்படி தூக்கி காட்டுற பிளிக்ஸ் மக்கள்கிட்ட. ஓஹோ பயங்கரமாக இருக்குல்ல. ரத்தம் ஊற்றினோடனே கலரே மாறிடுச்சு. ஆளுக்கு ஒரு கரண்டியா? ஒரு கரண்டி இல்லை, எவ்வளோ அப்புறம் இன்னும் பாய்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வெறும் சட்டி தான். வெறிஞ்சட்டியா? என்ன கிளம்பவே இல்லையா? ஆமாம் மக்கள் தண்ணிவா? இத்தனை டைம் சொன்னீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவாங்கண்ணா. தட்டடு மக்கள் இன்னைக்கு வந்து நான் புரட்டாசி, அதனால வந்து பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன். மார்கழி மாதமா, மார்கழி சனிக்கிழமை, நான் பன்னிக்கறியே சாப்பிட மாட்டேங்க. சரி பாய்ஸ் எல்லாம் தான் ஆசைப்பட்டாங்களா, பஷீர் பாய் வீட்டு கல்யாணம். நீ சாப்பிட்டு பார்த்து மக்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட் பார்த்து சொல்கிறதுக்குலாம் இல்லை. ஆல்ரெடி 1/2 கிலோ திருப்பி 1/2 கிலோ சாப்பிட்டாச்சு. புரோட்டாவோட எப்படி இருக்கு? புரோட்டாவோட சூப்பராக இருக்குது. சரியான டேஸ்ட்டு. சரியான டேஸ்ட்டா? ஜம்முனா. ஏய் பரத்த, சாப்பிட்டுட்டு விளையாட போறியா? எனக்கே நாக்கு வருது. இருந்தாலும் வந்து இன்னைக்கு சனிக்கிழமைனால இல்லை, நான் சாப்பிட்டதே இல்லைங்க. நமக்காக வந்து இது என்ன ப்ரோ இவ்வளோ குழம்பா? எல்லா புரோட்டா மேலே கறியை வச்சுட்டு அது அந்த சாந்து அப்படியே புரோட்டாவில் இறங்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். எவ்வளோ தண்ணி ஊற்றின பாருங்க, எவ்வளோ இதாகிடுச்சா. சாப்பிட்டுட்டு போய் ஒரு குழியில் போட்டோம்னா தூக்க ஜம்முன்னு வரும். எங்கேயும் இன்னும் குளி கூட மாட்டேன், தூங்க கூட மாட்டானுங்களே. விளையாட போகலாம் பாருங்களே. எங்கடா அவங்க நடத்தி காணா? வருவாங்க. ப்ரோ நீச்சல் தெரியுமா? குளிக்கலாம்ல? குளிக்கலாம் ப்ரோ. கறி எப்படி இருக்கு? அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. கடையில் வந்து தெரியுங்கிறதுக்கோசரம் மசாலா கம்மியாக போடுவாங்க. நம்ம சாப்பிட்றது நமக்கு தான் தெரியும். நம்ம செஞ்சது போய் சாப்பிடணுமா, நம்ம செய்கிறோம். மசாலா அள்ளி போட்டனால தான் அந்த பீஸ் தெரிய மாட்டேங்குது கலரில். ஃபுல்லாக அந்த ரத்தம் ஊற்றுனோடனே கலரே. நான் பார்த்தீங்கன்னா இது சோத்தில் சாம்பார் ஆகிற மாதிரி புரோட்டாவோட குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். வெஜிடேரியன். நான் அசைவம். நான் சைவம். சைவ புரோட்டா இன்னைக்கு 3 பேர் வராங்க. மெயினாக தானே அப்புறம் யாராரு? புரோட்டா குருமாவும் சூப்பராக இருக்குது. சொல்லு. ஆமாம் நல்லா இருக்குது. ஏன்னா நான் அத்தை தின்னா ஒன்று வழி தெரியல. காய் சொல்லிடு மக்களுக்கு. இங்க பார்த்தனா அங்க பார்த்தனா. ஏய் சாப்பிடுவா. ஏன் ரத்தம் சொன்னேன். ரத்தமா? பஸ்லியா அடப்பா எவ்வளோ ஃபைன். பாத்துக்கிறீ கூட நல்லா இருக்கா? அதுவும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிட்ற தம்பி நீயும் என்னடா குழம்புடி சைவ குருமா கீழே ஊற்றிடுச்சா? தூக்கி வாய்க்கால ஓடுங்க. ஒரு வாரமே நான் காரமே சாப்பிடுறேன். வாயெல்லாம் எது சாப்பிட்டாலும் எரியுது. இன்னொரு பேக்கெட் போட்டுருக்காங்க. அவ்வளோதான் மக்கள், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து போய் குளிக்கலாங்க. ப்ரோ குளிக்கலாமா? மக்கள் செமையா தண்ணி
அடிச்சு தூக்கிட்டு இருக்குங்க. சொல்லு எங்க போய் அழகண்ணா எது அப்படியே உள்ள விட்டு எடுக்கிட்டேன். இப்போதான் உள்ள வந்துருக்கேன். அந்த சைடில் போய் நல்லா குளிக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குங்க, அதனால குளிக்க முடியாது. சரி மக்கள், அவ்வளோதாங்க, பன்னிக்கறி சாப்பிட்டாங்க, குளிச்சு முடிச்சாச்சு. சரி மக்கள், அடுத்து ஒரு நல்ல கண்டக்டோட வீடியோ பிடிச்சினா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் கொடுத்துருங்க. குளிச்சா கழிச்சுது அவ்வளோ கழிச்சா. சரி மக்கள், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரோம். அவ்வளோதாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம்.